இன்டர்வியூ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன நடிக்கணுங்கிற ஆர்வம் எவ்வளோ ஆண்டுகளாக வந்துச்சுங்க? எனக்கு வந்து சின்னதுலேருந்து டான்ஸ் ஆடுறது நடிக்கிறதுலாம் பிடிக்கும். வணக்கம், நான் உங்கள் சிவா. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பர்டிகுலராக ஒரு இன்டர்வியூ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிக்டாகில் இவங்க ஒரு சில வீடியோஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து ஒரு ஆக்டிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ஒரு விமன் தான். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம கேட்போம். ஸோ ஒரு காமெடி ஆக்ட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப ரேருங்க. ஸோ இவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு அந்த ஒரு ஸ்டைல் வந்து கிடச்சிது. ஸோ இதை உங்களுக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இவங்களை நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு ரிவ்யூவில் தான் வந்தேன். பட் இவங்களை நம்ம ஒரு இன்டர்வியூவில் நம்ம காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஸோ பார்ப்போம். வணக்கங்கம்மா, உங்கள் பேருங்க? என் பேர் மகேஸ்வரிங்க. மகேஸ்வரிங்க. சரிங்க, உங்களுக்கு வந்து நடிக்கணுங்கிற ஆர்வம் எவ்வளோ ஆண்டுகளாக வந்துச்சுங்க? எனக்கு வந்து சின்னதுலேருந்து டான்ஸ் ஆடுறது நடிக்கிறதுலாம் பிடிக்கும். ஆனால் அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்தனால எதுலேயுமே என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியலை. அப்புறம் இப்போ வந்து நடிக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன். என்னோடய ஹஸ்பண்டும் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஆடிஷன்லாம் போயிருக்கேன் சென்னைக்கு, ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஆமாம். அப்புறம் வந்து சில இடங்களில் வந்து பணம் கேட்குறாங்க புரோக்கர் மூலியமாக. அந்த மாதிரி கொடுக்குற அளவுக்குலாம் நமக்கு வசதி இல்லை. ஆமாம், அதனால சரி இதில் போகலாம் அப்படின்னு. ஓகே, அதாவது உங்களுக்கு வந்து கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம், யாராவது மூலிமா ட்ரை பண்ணி போனோம்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் நான். சரி, ஓகேங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன அனுபவங்கள் இருக்குது, நீங்கள் என்னென்ன மாதிரி கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் பண்ணுவீங்க, அது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு வந்து வில்லி கேரக்டர்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதாவது சீரியலில் வந்து வில்லி. ஆமாம் ஆமாம், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வில்லி கேரக்டர்னா பயங்கரமாக பண்ணுவேன். அப்புறம் காமெடியும் நல்லா பண்ணுவேன். ஓகே, அதாவது உங்களுக்கு ஒரு சீரியலில் சான்ஸ் கிடைச்சாலும் உங்களுக்கு சந்தோஷம் தான்? கண்டிப்பாக எனக்கு சீரியல் சான்ஸ் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். ஓகே, சரிங்க. உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர்ஸ் வந்து இந்த கேரக்டர் தான் இல்லை, அந்த கேரக்டர் தான் இல்லை, எல்லா கேரக்டருமே நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கீங்க? அப்படிலாம் சொல்ல முடியாது, எல்லா கேரக்டரும் நான் பண்ணுவேன். ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டு நம்ம எந்த கேரக்டர் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு தொழில் மாதிரி தான். கண்டிப்பாக தொழில் மாதிரி தான். அந்த தொழிலில் வந்து நம்ம வந்து இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது எந்த யூஸும் கிடையாது. நம்ம இஷ்டத்துக்குள்ள யாரும் பண்ண மாட்டாங்கல்ல. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டால் மட்டும்தான் அதில் வந்து முன்னேறி போக முடியும், அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நம்ம இஷ்டத்துக்கு நடக்கணும் நம்ம எதிர்பார்த்தோம்னா அது நடக்காது, இந்த காலத்தில் நடக்காது. வியூவர்ஸ் அவங்க சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு போனாங்க. சில பேர் வந்து ஆடிஷன் கூட சென்னை வரைக்கும் போயிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனலாக இருக்கிறனால இவங்களுக்கு நான் ஒரு சான்ஸ் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து இவங்க வந்து ஒரு ரோல் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு சர்ப்ரைஸாக அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு நான் டெலிவரி பண்ண போகிறேன். கூடிய வரையில் அந்த ஷார்ட் ஃபிலிமை நீங்கள் பார்த்து ரசிங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கேரக்டர்ஸ் நிறைய கிடைக்குங்க. நீங்கள் மேலும் மேலும் வளருவீங்க. எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேங்க. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாலே எனக்கு அதுவே பெரிய விஷயம் அண்ணா. தேங்க்யூங்க. ஸோ வியூவர்ஸ், ஸோ அவங்க இப்போ சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து திறமையான ஆர்டிஸ்ட் இருந்தாலும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சான்ஸ் எங்கள் சேனலாக நாங்கள் கொடுக்குறோம். மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.